So hello Nanba, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கீ மூவியோட பிரேக் டவுன் பண்ண போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எத்தனை டெக்னிக்கல் அண்ட் ஹேக்கிங் சீன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய மூவிஸோட டெக்னிக்கல் அண்ட் ஹேக்கிங் சீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. கண்டிப்பா நிறைய புது விஷயங்களை கத்துப்பீங்க. சோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே போய் பாருங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலாம். மை நேம் இஸ் சதீஷ் ராஜ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தி இன்ட்ரெஸ்டிங் சேனல் mindsofraj. இந்த படம் எடுக்கும் போது டைரக்டர் மனசுல என்ன நினைச்சுன்னு எடுத்தாருன்னு தெரியல. பத்தல, இன்னும் போடுவோம். அமுக்கு டுமுக்கு டமால் டுமால். இப்ப பாப்போம். என்னடா இது, ஒரு கிக்கு இல்லையே. அமுக்கு டுமுக்கு டமால் டுமால். கர்மா கர்மா. ஏய் ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. நண்பா, உண்மையிலே இந்த படத்துல ஹேக்கிங்ன்ற பேர்ல என்னென்னமோ லாஜிக்கே இல்லாம காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம், ஆனா சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த படத்துல மேக்ஸிமம் ஃபேக் சீன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாஷா வைரஸ்னு ஒரு காமெடி பண்ணிருப்பாங்களா, அதை பார்க்கலாம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாஷா வைரஸ்னு அவர் கிரியேட் பண்ண வைரஸ் லான்ச் பண்ணுவாரு அண்ட் எல்லாரோட போனையும் ஒரே டைம்ல ஹேக் பண்ணிடுவாரு. சோ இது வந்து கண்டிப்பா அவ்வளவு ஈஸி இல்ல நண்பா. சொல்ல போனா இந்த மாதிரி எல்லாம் ஹேக்கிங் பண்ணவே முடியாது. பட் இந்த மாதிரி எல்லாரோட போனையும் ஒரே டைம்ல ஹேக் பண்ணணும்னா அதுக்கு எல்லாரும் ஒரு சேம் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அதாவது வைஃபை ப்ளூடூத்னு ஏதாவது ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிருந்தா ஹேக்கர் வந்து ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஆண்ட்ராய்டை ஹேக் பண்ணலாம். இந்த ட்ரோஜன்ஸ்னா என்னன்னா இது ஒரு டைப் ஆஃப் வைரஸ் தான். இது என்ன பண்ணும்னா தன்னை தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இது வந்து ஈஸியா ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா டிவைசஸையும் ஹேக் பண்ணிடும். பட் இது வந்து தியரிட்டிக்கல் தான் நண்பா. பிராக்டிகலா இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. அதுல நீங்க எந்த ஒரு பர்மிஷனும் கொடுக்காம அண்ட் அன்னோன் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் வீடியோஸ் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ்ல இருக்க வைஃபைஸ் எல்லாம் பாஸ்வேர்ட் போடாம ஃப்ரீயா இருக்குன்னு ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஃப்ரீ வைஃபை எல்லாம் மோஸ்ட்லி ஹேக்கர்ஸோட தான் இருக்கும். அண்ட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களோட போன் ஹேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்த சீனுக்கு மூவ் ஆகலாம். இந்த சீனை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங்கோட சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து டோட்டலி ஃபேக் தான். ஏன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்ல இந்த மாதிரி லோகோ இருக்காது. ஒரிஜினல் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அண்ட் இந்த சிஸ்டம்ல வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து காலி லினக்ஸும் இல்ல விண்டோஸ் ஓஎஸும் இல்ல. இது வந்து டோட்டலி ஃபேக் ஸ்கிரீன் தான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்க பிசில பண்ணணும்னா ஒரு சாஃப்ட்வேர் இறக்குனா போதும், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் நீங்க போன்ல பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஹேக்கர் லான்ச்சர்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துடும். அது எல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போன்லயே இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் கமிங் டு தி டாபிக், இந்த சீன்ல வந்து ஹீரோ ஐபியை ட்ராக் பண்ணுவாரு. அண்ட் நீங்க ஹீரோ சொல்றதை நல்லா கவனிச்சீங்கன்னா நம்மள ஹேக் பண்றானா அவனோட அடையாளத்தை நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ ஒரு மூலையில விட்டுட்டு போவான். இட்ஸ் கால்ட் கீ லாகர்ஸ். தப்பு, ஃபுல்லா தப்பு. கீ லாகிங்னா என்னன்னா நம்மளோட கீபோர்ட்ல இருந்து கொடுக்குற இன்புட்ஸ் வந்து ஹேக் பண்ணுவாங்க. அதாவது நீங்க உங்க கீபோர்ட்ல ஏதாவது பாஸ்வேர்டை டைப் பண்றீங்க இல்ல நீங்க உங்க கீபோர்ட்ல என்ன டைப் பண்ணாலும் கீ லாகிங் மூலமா அந்த டேட்டா வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட போயிடும். சோ இதுக்கு பேரு தான் கீ லாகிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஐபி ட்ரேசிங் எல்லாம் கீ லாகிங் வச்சு பண்ண மாட்டாங்க. இது பண்றதுக்கு வந்து பேக்டோர் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துல தப்பா சொல்லிருக்காங்க. அண்ட் நம்ம அப்படியே வில்லனோட சைடு போனோம்னா அவர் அங்க கையில ஸ்பெரிக்கல் கீபோர்டு வச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கீபோர்ட்ஸ்ல வந்து மவுஸ் கூட இன்பில்டாவே வச்சிருப்பாங்க. பட் சோகமான விஷயம் என்னன்னா இந்த கீபோர்ட்ஸ் இப்ப எந்த ஒரு கம்பெனியும் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. ஏன்னா நார்மல் யூஸ்க்கு இந்த கீபோர்ட் சுத்தமா செட் ஆகாது. இதை யூஸ் பண்ணணும்னா இதுக்கே ஒரு டைப்பிங் கோர்ஸ் முடிக்கணும் போல, அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எதுக்கு தல பொம்மை கீபோர்டு சீன் போடுற? அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்த சீனை பார்க்கலாம். இதுல என்ன நடக்கும்னா அந்த வில்லன் அவரோட போன்ல ஏதோ பண்ணுவாரு அண்ட் எல்லாரோட ஆண்ட்ராய்டு அண்ட் டிவி எல்லாமே ஹேக் ஆயிடும். அண்ட் ஆல்சோ ஏடிஎம் மெஷின் கூட ஹேக் ஆயிடும். சோ இதெல்லாம் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேற யாருமே இல்ல. என்னப்பா பட்டுன்னு மரியாதை எல்லாம் பேசிவிட்டா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் உண்மையிலே ரியல் லைஃப்ல பண்ண முடிஞ்சா இந்த மாதிரி சைபர் கிரைம் எல்லாம் எப்பயும் இந்த உலகம் நாசமா போயிட்டு இருக்கும். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சீன்ல வந்து 1% கூட உண்மை கிடையாது. ஓகே, நம்ம இப்போ அடுத்த சீனுக்கு போகலாம். இந்த சீன்ல ஹீரோ வந்து தன்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து மத்தவங்களோட கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம்ஸ் சென்ட் பண்ணுவாரு. இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் நண்பா.
பட் நீங்க எந்த கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணுமோ அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இப்படி பண்ண முடியும். இது எப்படி பண்றதுன்னு நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணதுக்கு எனக்கு இந்த வீடியோ கிடைச்சது. இது வந்து ஹெக்ஸ் அண்ட் கிராக்ஸ்ன்ற சேனலோட வீடியோ. இதுல வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி பண்றாங்க. சோ வாங்க பார்க்கலாம். We are going to learn about how to hack computer without touch. First open terminal and type misf console. Here I am going to hack Windows 10 system with help of Metasploit tool in Kali Linux. To hack victim you need to know 3 things about his PC. First IP address of victim, and with help of IP address you can find the port that is open in victim PC and use that port you can enter his PC. Second you need the some user name and some password. In Metasploit I am going to use exploit/windows/ms17_010_sexit. And in this exploit you need to set 3 things. First set rosts and victim IP. Second set SMB user. Last one is set SMB password. And exploit. And now you have meter preter session. Now you can do everything whatever you want in victim PC. But here I am edit victim's PC text file. It will look interesting if you have seen Kee Movie language lab scene. It will be something similar. I am currently in victim's desktop directory and there is a .cpp file that I want to edit. Now I am inside the a.cpp file that I want to edit. There is already a file in my Kali system on which I will copy and paste the text here. And to save this file, I will press :WQ and hit enter. Now see the magic, this file replaced to the victim PC file. சோ இதுல பாத்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் ஐபி அட்ரஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு தன்னோட லினக்ஸ் சிஸ்டம்ல இருந்து வர்ச்சுவலா ரன் ஆயிட்டு இருக்க இன்னொரு விண்டோஸ் ஓஎஸ்ல இருக்க அந்த ப்ரோகிராம்ஸ் எடிட் பண்ணுவாரு. சோ இத பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இது எப்படி பண்ணிருப்பாங்கன்னு. அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்த சீனை பார்க்கலாம். இந்த சீன்ல வில்லன் வந்து ஒருத்தரோட ஹார்ட்ல வச்சிருக்க பேஸ் மேக்கர் டிவைஸ ஹேக் பண்ணுவாரு. இது வந்து பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் நண்பா. பேஸ் மேக்கர் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க அந்த பர்சன் வந்து 20 feet குள்ள இருக்காங்கன்னா அந்த பேஸ் மேக்கர்ல இருந்து வர அந்த வயர்லெஸ் சிக்னல்ஸ் நம்மளால ரீப்ளே பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அதுல இருக்க டேட்டாவை கூட நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். சோ இது கேட்கவே ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு. ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஹேக்கிங் எல்லாம் எங்கேயும் நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேஸ் மேக்கரோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ அவ்வளவு ஈஸியா யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. அண்ட் இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா வில்லன் வந்து காரோட சிஸ்டம் ஹேக் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா, இந்த மாதிரி ஹேக்கிங் எல்லாம் எல்லா கார்ஸ்லயும் பண்ண முடியாது. சில ரொம்பவே ஹைடெக்கான கார்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அண்ட் பிசிக்கலா காரோட சிஸ்டம்ல ஏதாவது பக் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால இந்த மாதிரி எல்லாம் கார் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு சரியா புரியல, அது என்னன்னா ஒரு கார் ஆட்டோ டிரைவ் மோட்ல இருந்தாலும் நம்ம அதை மேனுவலி கண்ட்ரோல் பண்ணும்போது ஒர்க் ஆகணும்ல. ஆனா இந்த படத்துல என்னன்னா காரை மேனுவலி கண்ட்ரோலே பண்ண முடியல. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி என் உதட்ட கடிச்சிடுச்சு. ஏய் பயப்படாத, அப்ப எனக்கு வயசு 5. அவனுக்கு அப்ப இருந்தது ஒரு நெஞ்சு. அண்ட் இந்த படத்தோட கடைசியில வந்து ஐபோனை வச்சு லொகேஷனை கண்டுபிடிக்கிறது அண்ட் இந்த ட்ரை ஐஸ் பாம்பு ரெடி பண்றது இதெல்லாம் சூப்பரான சீன். அண்ட் இதெல்லாம் ஃபேக் இல்ல நண்பா, இந்த மாதிரி எல்லாம் ரியலாவும் பண்ணலாம். அண்ட் இந்த படத்துல மெயினா என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஷேர் பண்ணக்கூடாது. சில பேர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கால்ல பேசினா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலயும் போட்டுருவாங்க. வீட்டுல ஏதோ சமையல் செஞ்சா அதையும் போடுவாங்க. அண்ட் அதை விட கொடுமையானது என்னன்னா தன்னோட ஜிஎஃப் கூட சேட் பண்றது கூட எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. இது எல்லாம் பார்த்தா எரியுமா எரியாதா? நீங்க ஒரு விஷயம் ஆன்லைன்ல ஷேர் பண்றீங்கன்னா அதை யார் வேணாலும் பார்க்கலாம். அண்ட் அதை நீங்க டெலீட் பண்ணாலும் அது இந்த இன்டர்நெட் உலகத்தோட ஏதாவது ஒரு மூலையில கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். சோ இனிமேல் உங்க பர்சனலான விஷயங்களை தேவையில்லாம ஆன்லைன்ல ஷேர் பண்ணாதீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளவுதான் நண்பா. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அது உங்களோட கடமை. அப்படி இந்த மாதிரி வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். until then டாடா, bye bye.